ஆப்ரேட்டர்ஸ் இன் பைத்தான் பற்றி பார்க்கலாம். இப்போ அந்த ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா, ஆப்ரேட்டர்ஸ் ஆர் யூஸ்டு டு பெர்ஃபார்ம் ஆப்ரேஷன்ஸ் ஆன் வேரியபிள்ஸ் அண்ட் வேல்யூஸ். இட் மீன்ஸ் ஆப்ரேட்டர்ஸ்னால் அதில் ஒரு சிம்பிள்ஸ் மாதிரி. இந்த சிம்பிள்ஸை நம்ம ஆப்பரண்ட்ஸ் இடையில யூஸ் பண்ணுவோம். ஆப்பரண்ட்ஸ் அப்படின்னா நம்மளோட வேரியபிள்ஸை நம்மளை இன்னொரு பேர் ஆப்பரண்ட்டுன்னு சொல்லுவோம். நம்மளோட ப்ரோக்ராமில் நம்ம ஏதாவது ஒரு இடத்துல லைக் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த ஆப்ரேட்டர் சிம்பிள்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து பைத்தானில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், நெக்ஸ்ட் கம்பேரிஷன் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர், மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் அண்ட் பிட்வைஸ் ஆப்ரேட்டர். இது எல்லாமே பைத்தானில் ஆப்ரேட்டர்ஸ் ஒரு டைப்ஸ். இந்த ஆப்ரேட்டர்ஸ் பற்றி எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இது இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர். அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர் அப்படின்னா நம்ம மேக்ஸில் பேசிக் அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் யூஸ்டு வித் நியூமெரிக்கல் வேல்யூஸ் டு பெர்ஃபார்ம் காமன் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ். அதாவது அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்ம மேக்ஸ் கூட லிங்க் பண்ணியிருப்பாங்க. நம்ம மேக்ஸில் என்னென்ன சிம்பிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்குள்ளே இன்க்ளூட் ஆகிடும். லைக் நமக்கு அடிஷன் தெரியும், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இந்த நாலும் நம்மளுக்கு வந்து காமனாக தெரியும். மாடுலஸ், எக்ஸ்போனண்ட்டும் நம்மளுக்கு வந்து காமனாக தெரியும். இந்த மாடுலஸ், இந்த ஃப்ளோர் டிவிஷன், இந்த ரெண்டும் தான் நமக்கு வந்து இதில் வந்து பார்ப்போம். நம்ம பேசிக்காக மேக்ஸில் வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். இப்போ இந்த அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதெல்லாமே உங்களுக்கு காமனாக தெரியும். எக்ஸாம்பிள் எக்ஸ் ப்ளஸ் ஒய், அதாவது எக்ஸுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துருங்க, லைக் 10, ஒய்க்கு வந்து 20. இப்போ 10 + 20 30. இது உங்களுக்கு காமனாக தெரியும். மாடுலஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போது எக்ஸ் ஒய் அப்படிங்கிற 2 வேரியபிள்ஸ்க்கு 2 டேட்டா கொடுத்துருப்பீங்க. 10 20 அந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அது ரெண்டுக்கு இடையில மாடுலஸ் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுறீங்க. மாடுலஸ் ஆப்ரேஷனுக்கு என்ன சிம்பிள் அப்படின்னா பர்சன்டேஜ் சிம்பிள். அது பர்சன்டேஜ் சிம்பிள்னு நம்ம இங்கே சொல்லக்கூடாது. அதை வந்து நம்ம மாடுலஸ் சிம்பிள் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த எக்ஸ் ஒய், அதாவது எக்ஸில் 10, ஒயில் வந்து 20 அப்படின்னு வேல்யூ இருக்குன்னா அந்த ரெண்டையும் டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கான ரிமைண்டர் வரும் இல்லையா. இப்போ 10 20ல் 10 டிவைட் பண்ணால் என்ன ரிமைண்டர் வருதோ அந்த ரிமைண்டரை மட்டும்தான் எனக்கு பிரிண்ட் பண்ணும். அந்த மாடுலஸ் அப்படிங்கிறது 2 வேரியபிள் இடையில நான் பர்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த 2 வேரியபிளுக்கு டிவைட் பண்ணி அதுக்கான ரிமைண்டர் வேல்யூ மட்டும்தான் தரும். இப்போ நம்ம டிவிஷன் போட்டோம்னா நம்மளுக்கு மேலே குவேஷன்ட் வேல்யூ காட்டும். அது போக எனக்கு வந்து ரிமைண்டர் வேல்யூ பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாடுலஸ் சிம்பிள் வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்போனண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஃப்ளோர் டிவிஷன் அப்படின்னா 2 நம்பரை நம்ம டிவைட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஈக்குவல் டு 10, ஒய் ஈக்குவல் டு 20 இந்த மாதிரி 2 நம்பரை நம்ம டிவைட் பண்ணுறோம். இந்த ஃப்ளோர் டிவிஷனும் டிவிஷன் மாதிரி தான். பட் இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஃப்ளோர் டிவிஷனில் நியரஸ்ட் ஹோல் நம்பர் மட்டும்தான் காட்டும். இப்போ பாயிண்ட் நம்பர்ஸ் நம்ம டிவைட் பண்ணும்போது சம்டைம்ஸ் பாயிண்ட்ஸ் வருதில்ல. இப்போ 72.888 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது அப்படின்னா அதை வந்து ரவுண்ட் பண்ணி நம்மளுக்கு நியரஸ்ட் ஹோல் நம்பரோட கொடுத்துரும். அதாவது அந்த இடத்துல ரவுண்ட் பண்ணும். ரொம்ப 0.833 எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் சில நம்பர்ஸ்க்கெல்லாம் டிவைட் பண்ணோன்னா அந்த மாதிரி சிச்சுவேஷனில் அதை ரவுண்ட் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு ஃப்ளோர் டிவிஷன்ஸ் வந்து யூஸ் ஆகும். எக்ஸாம்பிள் காட்டுறேன். நான் ஆல்ரெடி இங்கே a ஈக்குவல் டு 10, நெக்ஸ்ட் b ஈக்குவல் டு 20 அப்படின்னு 2 வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் a + b என்ன ரிசல்ட் வரும், a - b, a × b, a / b, a % b. இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணுறேன். உங்களுக்கு அப்போ தான் இது என்ன அவுட்புட் கொடுக்குதுங்கிறது தெரியும். நெக்ஸ்ட் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் யூஸ்டு டு அசைன் வேல்யூஸ் டு வேரியபிள்ஸ். அசைனிங் வேல்யூஸ் அப்படின்னா ஒரு வேரியபிள், ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ், அந்த மாதிரி ஒரு வேரியபிள் நம்ம எடுத்துக்கிட்டோம்.
வேரியபிள்ஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு டேட்டா ஆர் வேல்யூ நம்ம கொடுப்போம் இல்லையா, அந்த டேட்டா ஆர் வேல்யூ அதுக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் நம்ம அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய சிம்பிள்ஸ் இருக்குது. லைக் ஈக்குவல் டு சிம்பிள், ஈக்குவல் டுனா எக்ஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னா நான் எக்ஸுங்கிற வேரியபிளுக்கு 5 அப்படிங்கிற டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறது மீனிங். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா இந்த ப்ளஸ் ஈக்குவல் டு அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னா, அதாவது இது வந்து ஷார்ட்கட் மாதிரி. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படிங்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட். இப்போ நான் ஏங்கிற வேரியபிளை அந்த வேரியபிளோட ஏதாவது ஒரு டேட்டாவை ஆட் பண்ணி அந்த வேரியபிளே ஸ்டோர் பண்ணணும். அதாவது ஒரு வேரியபிளோட வேல்யூவை எடுத்து அந்த வேரியபிள்லேயே நான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ 2 ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணி தேர்டு வேரியபிள் நான் ஸ்டோர் பண்ணாமல் அந்த எந்த வேரியபிள் நான் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறேனோ அந்த வேரியபிளே நான் சேவ் பண்ணி வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து அதில் மைனஸ் ஈக்குவல் டு சேம் அதே தான். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 3ன்னு இருக்கு இல்லையா, அதாவது எக்ஸுக்கு வந்து நான் 10ன்னு ஒரு வேல்யூ வச்சுருக்கேன் அப்படின்னா 10 மைனஸ் 3 எவ்வளோ 7. அந்த 10 மைனஸ் 3யை எக்ஸ்லேயே ஸ்டோர் பண்ண சொல்லிட்டேன். நான் எக்ஸுக்கு ஆல்ரெடி 10ன்னு வேல்யூ கொடுத்துட்டேன். பட் இருந்தாலும் அதில் வந்து 10ங்கிற வேல்யூ இப்போ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு 7 அப்படின்னு ஸ்டோர் பண்ணிக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் இன்டூ பண்ணுறது, டிவிஷன். நெக்ஸ்ட் மாடுலஸ். மாடுலஸ் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ரிமைண்டர், 2 வேரியபிளுக்கு இடையில இருக்க ரிமைண்டர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து ஸ்டோர் பண்ணும். அதை அந்த வேரியபிளே நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. நெக்ஸ்ட் ஃப்ளோர் டிவிஷன், அந்த ரவுண்ட் பண்ணுற பர்ஃபார்மன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் எக்ஸ்போனண்ட். நெக்ஸ்ட் வந்து அண்டு ஆர். இந்த அண்டு ஆர் இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு ஆப்ரேட்டர்ஸில் அது வரும், நம்ம அப்போ பார்ப்போம். ஜஸ்ட் எப்படி வந்து வேல்யூ அசைன் ஆகுது அப்படின்னு பார்த்துக்குங்க. அண்டு, ஆறு, நாட்டு, நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஷிஃப்ட்டு, ரைட் ஷிஃப்ட்டு, இந்த ஆப்ரேட்டர்ஸ்க்கான டெஃபினிஷன்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த இடத்துல என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குன்னு மட்டும் லேர்ன் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் வந்து இங்கே ஈஸ் டு ஈக்குவல் டு அப்படின்னு 2 போட்டிருக்காங்க. இத்தனை நேரம் நம்ம ஒரே ஒரு ஆப்ரேட்டர் தான் பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஈஸ் டு 3 அப்படிங்கிறது சேம் ஈக்குவல் டு ஆப்ரேட்டருக்கு ஈக்குவல். அதாவது நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு கொடுக்கறதுக்கும் எக்ஸு ஈஸ் டு ஈக்குவல் டு 3 அப்படின்னு கொடுக்கறது ரெண்டும் சேம் பெர்ஃபார்ம் தான் பண்ணும். நெக்ஸ்ட் கம்பேரிஷன் ஆப்ரேட்டர். 2 வேரியபிளுக்கு இடையில இருக்க டேட்டாஸ் ஈக்குவலா, இந்த மாதிரி சில கம்பேரிஷன்ஸ்க்காக நம்ம கம்பேரிஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். அதில் என்னென்ன சிம்பிள்ஸ் வரும் அப்படின்னா டபுள் ஈக்குவல் டு நம்ம போடுவோம். ஓகேவா. நெக்ஸ்ட் நாட் ஈக்குவல் டு. இந்த டபுள் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் வந்து ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் தான். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 2 வேரியபிள் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் டபுள் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஈக்குவலாக இருக்கணும். இப்போ நான் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா அது வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருக்கு போயிடும். ஒரு ஈக்குவல் டு போட்டால் அது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. அதுவே நம்ம 2 ஈக்குவல் டு சிம்பிள் போட்டோம் அப்படின்னா தான் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். அதாவது எக்ஸ்க்கு வந்து 10 அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குது, ஒய்க்கு வந்து 20 அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குது. இப்போது எக்ஸில் 10 இருக்குது, ஒயில் 20 இருக்குது. 2 ஈக்குவலாக கிடையாது. 10 20 ஈக்குவல் கிடையாது. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 10, ஒய் ஈக்குவல் டு 10 அப்படின்னா தான் எக்ஸும் ஒய்யும் ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். அதுதான் இந்த ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் நாட் ஈக்குவல் டு. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய். எக்ஸில் 10ன்னு இருக்குது, ஒயில் 20ன்னு இருக்குது. எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய்யா? எஸ், கரெக்ட், ட்ரூ. ஸோ அது வந்து ட்ரூன்னு பிரிண்ட் பண்ணிடும். ஏன்னா 10 20க்கு ஈக்குவல் இல்லை, அதுதான் அந்த ஆப்ரேட்டர். அது ஈக்குவலாக இல்லை அப்படின்னா ட்ரூன்னு பிரிண்ட் பண்ணும். ஒருவேளை ஈக்குவலாக இருந்துருச்சு அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் கிரேட்டர் தென். நம்மளுக்கு ஆல்ரெடி கிரேட்டர் தென் சிம்பிள் பற்றி தெரியும்.
ஒரு நம்பர் இன்னொரு நம்பரை விட கிரேட்டர் தானே இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக. அப்படி அது கிரேட்டர் தானே இருந்துச்சு அப்படின்னா ட்ரூ அப்படின்னு பிரிண்ட் பண்ணும். இல்லை அப்படின்னா ஃபால்ஸ். அதே மாதிரி லெஸ் தானாக இருந்தால் ட்ரூ, லெஸ் தானாக இல்லை அப்படின்னா ஃபால்ஸ். கிரேட்டர் தென் அண்ட் ஈக்குவல், அதாவது ஒரு நம்பர் எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய் அப்படின்னு 2 வேரியபிள் இருக்குது. அதுக்கு இடையில இருக்க டேட்டாஸ் கிரேட்டர் தென்னாகவும் இருக்கணும், அதே சேம் வைஸ் ஈக்குவல் டுவும் இருக்கணும். கிரேட்டர் தென்னாக இருந்தாலும் ட்ரூன்னு பிரிண்ட் பண்ணிடும். ஒருவேளை அது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படி இருந்தாலும் அது வந்து ட்ரூன்னு தான் பிரிண்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் 20 கிரேட்டர் தென் 10 ட்ரூ, 20 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 10 அந்த மாதிரி வராது. இப்போ எக்ஸுக்கு 20 ஒய்க்கு 20 இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா 20 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 20, இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ. ஏன் அப்படின்னு கேட்டால் எனக்கு இங்கே கிரேட்டர் தென் பக்கத்தில் ஈக்குவல் டு சிம்பிளும் இருக்குது. 20 ஈக்குவல் டு 20யா, ஸோ இந்த இடத்துல எனக்கு ட்ரூ பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி தான் லெஸ் தென், ஒரு நம்பர் இன்னொரு நம்பரை விட லெஸ் தென்னாகவும் இருக்கலாம், இல்லைன்னா ரெண்டும் ஈக்குவலாகவும் இருந்தாலும் ட்ரூன்னு தான் பிரிண்ட் பண்ணும். இப்போ நம்ம லெஸ் தென்னா ஒரு நம்பரை விட இன்னொரு நம்பர் ஸ்மாலராக இருந்தால் ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். ப்ளஸ் இப்போ 10 20 இந்த மாதிரி எடுத்துட்டிங்க அப்படின்னா அது ஈக்குவல் கிடையாது. இதே 10 less than or equal to 20 or 10 less than or equal to 10 அப்படின்னா அது ட்ரூ. நான் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை, ஜஸ்ட் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். அது ஈக்குவல் அப்படின்னா அந்த 10 கிரேட்டர் தென் 10 அப்படின்னு என்ன, அந்த கண்டிஷன் ஃபால்ஸா? 10 எப்படி கிரேட்டர் தென் 10ஆக இருக்க முடியும்? அதே மாதிரி தான் இப்போ 10 கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 10 அப்படின்னா அந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆயிரும். லாஜிக்கல் கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி நான் பெர்ஃபார்ம் பண்ணணும், ஆக்ஷன்ஸ் ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். அதுக்கு நான் யூஸ் பண்ணுற சிம்பிள்ஸ் அண்ட் ஆர் நாட். கண்டிஷன் பேஸ்டு ஆப்ரேஷன்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம வைடராக யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், எக்ஸ் லெஸ் தென் 5 அண்ட் எக்ஸ் லெஸ் தென் 10. இப்போ எக்ஸ் அப்படிங்கிற அந்த வேரியபிளில் ஒரு டேட்டா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 10ன்னு எடுத்துக்கோங்க. 10 லெஸ் தென் 5ஆ? கிடையாது. அண்ட் 10 லெஸ் தென் 10ஆ? அந்த கண்டிஷனும் கிடையாது, ஃபால்ஸ். இப்போ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே இந்த இடத்துல ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அதாவது அந்த எக்ஸு லெஸ் தென் 5 இடையில ஒரு ஆப்ரேட்டர் இருக்கா அண்ட் அப்படின்ட்டு. இந்த அண்டுங்கிற இந்த சிம்பிள் என்ன பண்ணும் அப்படின்னா 2 ஸ்டேட்மெண்ட்டுமே, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அது எக்ஸ் லெஸ் தென் 5ன்னு இருக்கு இல்லையா, அதுவும் எக்ஸ் லெஸ் தென் 10ன்னு இருக்குது இல்லையா. இந்த ரெண்டுமே வெவ்வேறு கண்டிஷன்ஸ். இந்த 2 கண்டிஷன்ஸுமே எப்போ சேமாக ட்ரூ ஆகுதோ, இப்போது நான் 10 அப்படின்னு ஒன்று நம்பர் சொன்னேன், 10 லெஸ் தென் 5 கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. இந்த அண்டுக்கு இந்த பக்கம் இருக்க கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. இப்போ 10 லெஸ் தென் 10 அந்த இடத்துலையும் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அந்த அண்டுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிற கண்டிஷனும் ரைட் சைடு இருக்கிற கண்டிஷனும் சேம் டைம் எனக்கு ஃபால்ஸ். ஸோ இந்த இடத்துல எனக்கு அவுட்புட்டில் ஃபால்ஸ்ன்னு பிரிண்ட் ஆகிடும். இந்த அண்ட் ஆப்ரேட்டர் எப்போ ட்ரூன்னு பிரிண்ட் பண்ணும் அப்படின்னா எனக்கு 2 கண்டிஷனுமே ட்ரூ ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3 அப்படின்னு நான் எடுத்துட்டேன் அப்படின்னா, இப்போ எக்ஸுக்கு 3 அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். 3 லெஸ் தென் 5, எஸ் 3 வந்து லெஸ் தென் 5. இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆகிடுச்சு, அதாவது அண்டுக்கு இந்த பக்கம் இருக்க கண்டிஷன் ட்ரூ ஆகிடுச்சு. அண்ட் 3 லெஸ் தென் 10, ஆமாம் 3 வந்து லெஸ் தென் 10. இப்போ இந்த 2 கண்டிஷனுமே ட்ரூ ஆகிடுச்சா? இப்போது நமக்கு அவுட்புட்டில் ட்ரூ அப்படின்னு பிரிண்ட் ஆகும். சேம் அதே மாதிரி தான் ஆர் எக்ஸ் லெஸ் தென் 5 ஆர் எக்ஸ் லெஸ் தென் 4. இந்த கண்டிஷன்ஸில் ஆர் ஆப்ரேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு சைடு இருக்க கண்டிஷன் எனக்கு ட்ரூவாக இருந்தாலும் எனக்கு ட்ரூன்னு வந்து பிரிண்ட் பண்ணிடும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸுக்கு நீங்கள் வந்து 10 அப்படின்னு கொடுக்குறீங்க.
10 வந்து லெஸ் தென் 5 கிடையாது. ஒரு சைடு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. இன்னொரு சைடு கண்டிஷன் என்ன, 10 லெஸ் தென் 4. இந்த இடத்துலையும் எனக்கு வந்து கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. இப்போதுக்கு வேறு ஏதாவது ஒரு வேல்யூஸ் கொடுத்து பார்க்கலாம். இந்த நாட்டுங்கிறது இது ஒரு ஆப்ரேட்டர். இது என்ன பண்ணும் அப்படின்னா, ட்ரூன்னு ஏதாவது ஒரு ரிசல்ட் வருது அப்படின்னா அதை ஃபால்ஸ்ன்னு பிரிண்ட் பண்ணும். ரிவர்ஸ்டு உங்கள் ரிசல்ட்டை ரிவர்ஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிடும். இப்போ ட்ரூன்னு ஏதோன்னு உங்களுக்கு ஆன்சர் வருது, இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிடுச்சு அப்படின்னா இந்த நாட் ஆப்ரேட்டர் கொடுத்தீங்கன்னா அது டிஸ்பிளே பண்ணும்போது ஃபால்ஸ்ன்னு கொடுத்துரும். எந்த ஒரு கண்டிஷன் நீங்கள் எடுத்துட்டாலும் சரி, அது ஃபால்ஸ் ஆகும்போது ட்ரூன்னு பிரிண்ட் பண்ணும். அது அப்படியே எதிர்மறையாக ரிவர்ஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுறது தான் இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸ் ஆர் யூஸ்டு டு கம்பேர் தி ஆப்ஜெக்ட்ஸ், not if they are equal but if they are actually the same object. இதில் ஒரு மீனிங் என்னென்னா, ரெண்டு வேரியபிள் சிமிலராக, அதாவது ரெண்டு வேரியபிள் சிமிலர் மீன்ஸ் ரெண்டு வேரியபிளுக்கு இடையில் இருக்க டேட்டாஸ் சிமிலராக இருக்கா, அந்த சிமிலாரிட்டி ப்ரூஃப் பண்ணுறதுக்காக தான் இந்த ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர். இதுக்கு ரெண்டு சிம்பிள்ஸ் இருக்குது, இஸ் நாட். டெஸ்கிரிப்ஷன்ஸ் பாருங்கள். ரிட்டன் ட்ரூ, அதாவது இந்த கண்டிஷன் அவுட்புட்டில் வந்து ட்ரூன்னு எப்போ பிரிண்ட் ஆகும் அப்படின்னா, ரெண்டு வேரியபிளுக்கு இருக்கிற டேட்டா, அதாவது ரெண்டு வேரியபிளுக்கு இடையில இருக்க டேட்டா வந்து ட்ரூவாக இருந்தா, அதாவது இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு ஒரு வேரியபிள் இருக்குது. எக்ஸுக்கு வந்து நான் 10ன்னு கொடுத்துருக்கேன், ஒய்க்கு வந்து 10ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இடத்துல நான் வந்து செக் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல கண்டிஷன் வந்து ட்ரூ. நெக்ஸ்ட் இஸ் நாட், எக்ஸ் இஸ் நாட் ஒய் அப்படின்னு கொடுக்குற பட்சத்துக்கு எக்ஸ்க்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 10ன்னு கொடுக்குறீங்க, ஒய்க்கு 20ன்னு கொடுக்குறீங்க. எக்ஸ் வந்து 10ங்கிற டேட்டாவை வந்து ஹோல்ட் பண்ணிக்கு, ஒய் வந்து 20 அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல எனக்கு கண்டிஷன் ட்ரூ ஆகிடும். ஏன்னா 10 20 ஈக்குவல் இல்லை தானே, 10 20 சிமிலர் இல்லை, அதாவது எக்ஸ் ஒய் இந்த இடத்துல சிமிலாரிட்டி இல்லை. அந்த இடத்துல ஈஸ் நாட்டுங்கிறதே அது இல்லைங்கிறங்காட்டி தான். ஸோ இந்த இடத்துல ட்ரூ, ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் இல்லைங்கிறங்காட்டி எனக்கு ட்ரூ. ஒரு வேளை எக்ஸ் ஈக்குவல் டு 10 இருந்து ஈஸ் நாட் ஆப்ரேட்டர் நான் கொடுத்துட்டு ஒய் ஈக்குவல் டு 10 இருந்துட்டா இந்த இடத்துல கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும். ஏன்னா இந்த ஆப்ரேட்டரே ஒரு நெகட்டிவ் மாதிரி ஒரு ஆப்ரேட்டர். இதுக்கு நான் வந்து ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்குற மாதிரி ஏதாவது ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணால் இது என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு அது ஃபால்ஸ்ன்னு கொடுத்துரும். ஓகேவா? நெக்ஸ்ட் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். மெம்பர் அப்படிங்கிற இந்த வார்த்தையிலேயே உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ ஏதாவது குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது, அதாவது குரூப் ஆஃப் டிஜிட்ஸ் இருக்குது, 10, 20, 30, 40 இந்த மாதிரி சில குரூப் ஆஃப் டிஜிட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஈக்குவல் டு நான் ஒரு லிஸ்ட் எழுதிக்கிறேன்னா, லிஸ்ட் அப்படிங்கிற இந்த டேட்டா டைப் பற்றி ஆல்ரெடி உங்ககிட்ட ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். யாராவது டேட்டா டைப்ஸ் பற்றி பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த லிஸ்ட் ஆப்ரேட்டரில் நான் வந்து 10, 20, 30, 40 அப்படின்னு 4 நம்பர் கொடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து இப்போ 10ங்கிற நம்பர் என்னோடய லிஸ்ட்டில் இருக்கா இல்லையா அப்படின்னு நான் செக் பண்ணணும். அதுக்காக நான் அந்த ஆப்ரேட்டர் இன்னுங்கிற இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுறேன். 10 அந்த லிஸ்ட்டில் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறேன். இதுதான் இந்த மெம்பர்ஷிப்பு. ஒரு மெம்பர் மீன்ஸ் ஒரு டேட்டா ஒரு குரூப் ஆஃப் டேட்டாக்குள்ளே இருக்கா இல்லையா அந்த மாதிரி செக் பண்ணுறது தான் இந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். அதே மாதிரி நம்ம ப்ரீவியஸாக ஈஸ் பார்த்தோம், ஈஸ் அண்ட் நாட். அந்த ஈஸில் வந்து நம்ம சிமிலாரிட்டி பார்த்தோம், ரெண்டு டேட்டா சிமிலராக இருக்கா அப்படின்னு பார்த்தோம். சிமிலாரிட்டி வேறு, மெம்பர்ஷிப் வேறு. ஒரு மெம்பர் ஒரு குரூப் ஆஃப் டேட்டாவில் இருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு பேர் தான் மெம்பர்ஷிப். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் இன் ஒய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸில் வந்து 10, 20, 30, 40 நிறைய இருக்குது.
இப்போ ஒய்ல வந்துட்டு அதே மாதிரி 10, 30, 30, 40 இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் இருக்குது. எக்ஸில் இருக்கிற எல்லாரும் ஒய்யில் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறது. நம்ம மேக்ஸில் யூனியன், இன்டர்செக்ஷன் இந்த மாதிரி படிச்சிருப்போம் இல்லையா, அதே கான்செப்ட் மாதிரி தான் இதுவும். நெக்ஸ்ட் பிட்வைஸ் ஆப்ரேட்டர். நம்ம இத்தனை ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தோம் இல்லையா, இது எல்லாமே இப்போ 10, 20 இந்த மாதிரி சில டேட்டாஸ் கூட மட்டும்தான் டீல் பண்ணும். ஆனால் இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டர் நம்ம ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டில் இல்லாத பைட்ஸ் கூட, பைட்ஸ் மீன்ஸ் உங்களுக்கு தெரியும், ஜீரோஸ், ஒன்ஸ், இந்த பைட்ஸ், இந்த பைட்ஸ்குள்ளே டீல் பண்ணும். ஆனால் நமக்கு வந்து அது மேனுவலாக நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது நம்மளுக்கு அது தெரியாது. இது வந்து பேக்ரவுண்டில் ஒரு டேட்டா, இப்போ 10 அப்படிங்கிற அந்த டேட்டாக்கான பிட்ஸ் இருக்கும் இல்லையா, 0, 1, 1, 0, 1 இந்த மாதிரி பிட்ஸ் கூட கம்பேரிஷன் நடக்கும். பிட்ஸ் கூட சில ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பர்ஃபார்ம் ஆகும். அதுக்கு என்னென்ன சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அண்ட், ஆர், எக்ஸ்ஆர், நாட், லெஃப்ட் ஷிஃப்ட், ரைட் ஷிஃப்ட். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா, நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் சொல்லியிருப்பேன். அண்ட் ஆர் நாட் அண்ட் ஆர் நாட் பற்றி நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கேன். அதே டெஃபினேஷன் தான் இங்கேயும், அதே பர்ஃபார்மன்ஸ் தான். இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இந்த ஆப்ரேஷன் எல்லாமே பிட்வைஸ் லெவலில் நடக்குது. இதை நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் 2 அண்டு சிம்பிள் போட்டிருப்போம். இந்த இடத்துல ஒரே ஒரு அண்டு சிம்பிள் தான். அது வந்து டேட்டா கூட கம்பேரிஷன் நடந்துச்சு. இப்போ எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னா 2 டேட்டாஸ் கிடையில. இந்த இடத்துல நம்ம எக்ஸ் அண்டு ஒய்ன்னு தான் போட்டிருக்கோம். நம்ம மேனுவலாக நம்மளுக்கு தெரியாது. பட் இன்டர்னலி அது வந்து 2 பிட்ஸ் கடையில் நடக்கும். பிட்ஸ் மீன்ஸ் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸுக்கு இடையில கம்பேரிஷன்ஸ் வந்து நடக்கும். லெஃப்ட் ஷிஃப்ட், ரைட் ஷிஃப்ட் இதுவும் அதே தான். அதாவது இப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு ஒரு வேல்யூ வேரியபிள் இருக்குது. அந்த 10-ஐ லெஃப்டில் 2 இங்கே 2ன்னு கொடுத்துருக்காங்களா, இது வந்து லெஸ் தென் சிம்பிள் தான். பட் இந்த இடத்துல நம்ம லெஃப்ட் ஷிஃப்ட்டுன்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? இப்போ எக்ஸு லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் நெக்ஸ்ட்டு வந்து 2 அப்படின்னா அந்த 10க்குன்னு எனக்கு ஒரு பிட் இருக்குது. இப்போ 0, 1, 1, 0 இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா 2 பிட்டு தள்ளு அப்படின்னு சொல்கிறது. ஷிஃப்ட் அப்படின்னா 2 பிட்டு ஷிஃப்ட் ஆகு அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணுறது. இப்போ ரைட் ஷிஃப்ட் அப்படின்னா 2 கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டிருப்பாங்க. பட் நம்ம இந்த இடத்துல ரைட் ஷிஃப்ட் அப்படின்னு தான் சொல்லணும். 2 பிட்ஸ் வந்து ரைட் ஷிஃப்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறது. ரைட் சைட் ஷிஃப்ட் பண்ணணும் அந்த மாதிரி மீனிங். இது இன்டர்னல் ஒர்க்கிங் வந்து அது ப்ரோக்ராம் உள்ளே தான் நடக்கும். நம்ம மேனுவலாக அதை பார்க்க முடியாது. ஜஸ்ட் நம்ம வந்து சொல்லிக்கலாம். இந்த இடத்துல 2 பிட்ஸ் தான் நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணணுமா அப்படின்னு கிடையாது. எத்தனை பிட்ஸ் வேணாலும் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம்.